அரசமரம் எப்படி பெரிய அளவிலே விருந்து கிளைகளை வைத்திருக்கின்றதோ அதுபோல இது பல்வேறு வகையான கிளைகளை உருவாக்கி மகளிர் மேம்பாடு, இளைஞர் மேம்பாடு, கிராமப்புற விளையாட்டுகளை வளப்படுத்துவது, இதுபோன்று இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய இந்த அரசமரம், ஒரு கிராமத்திற்கு ஒரு அரசமரம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கு கோவை மாவட்டம் பேரூர் அடிகளார் என போற்றப்படும் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு ஒரு கிராமம் ஒரு அரசமரம் என்னும் திட்டத்தை காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் நாளை பேரூர் ஆதீன வளாகத்தில் துவங்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக கோவை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள 2000 கிராமங்களில் அரசமரங்களை காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் நடவு செய்ய உள்ளனர். இதுகுறித்தான செய்தியாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன், ஒரு ப்ரெஸ் மீட் இன்றைக்கி நிறைய மரங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மரங்களின் அரசன்னு சொல்கிறோம். அரச மரம் நம்முடைய கலாச்சாரத்தில், அதாவது நம்ம தமிழர்கள்னு பார்த்திங்கன்னா கலை, கலாச்சாரம், கல்வி, ஆன்மீகம், விஞ்ஞானம் எல்லாத்துலேயும் உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக இருந்தோம். ஏன்னா ஆன்மீகத்தை, அறிவியலை பார்த்திங்கன்னா எளிமையாக நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய மூதாதையர்கள் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது நிறைய விஷயம் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா அது ஒரு மூட நம்பிக்கையை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம கலாச்சாரத்தில் 15 நாளைக்கு ஒரு சாப்பிடாதுன்னு சொன்னாங்க, ஏகாதசி விரதம்னாங்க. இதை ஒரு மூட நம்பிக்கை நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஜெர்மனில் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, நம்மளுடைய செல்லு 15 நாளைக்கு ஒரு தடவை உணவு மறுக்குதுன்னு. அப்போ ஏதோ வெளிநாட்டுக்காரன் சொன்னால் தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். நம்மளுடைய கலாச்சாரத்தில் எல்லாமே ஒரு செயலும், நம்ம காலையிலேருந்து நைட்டு வரையும் நம்ம என்னென்ன செய்கிறோமோ எல்லாமே ஒரு ஆன்மீகம், நம்ம ஒரு முன்னோக்கி செல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் அந்த அரச மரம் பார்த்திங்கன்னா கிராமமாக பார்த்திங்கன்னா அரச மரம் இருந்துச்சு. அரச மரங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்குறது. எவ்வளோ மரங்கள் இருக்குது, அதில் ஏன் அரச மரம்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா அதிகபட்ச ஆக்சிஜனை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, பல நோய்களை தீர்க்கறதுக்கு ஒரு காரணியாக இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு அரச மரத்தை வச்சு, அதை சுத்தணுங்கிறதுக்காக ஒரு விநாயகரை வச்சு, கூட ஒரு வேப்ப மரத்தை வச்சு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு முன்னோர்கள் நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் புரிதல் இல்லாமல் மக்கள் நிறைய அழிச்சிட்டாங்க. நான் பிறந்த கிராமத்தில் என் வீட்டுக்கு ஏற்றால பிரம்மாண்டமான அரச மரம் 100 வருஷத்துக்கு முந்திலே இருந்துச்சு. ஒரு கஜா புயலில் போயிடுச்சு. ஒரு 5 வருஷமாக இந்த மரத்தை நடணும்னு நினைக்கிறேன். நட்டால் யாரோ ஒருத்தர் வெட்டிட்டு ஆடு மாடு மேய்ச்சி இப்படி கொண்டு போயிடுறாங்க. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழகம் முழுக்க அனைத்து கிராமங்கள்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரச மரத்தை நடணும். எதுக்காகனா ஆரோக்கியமான காற்று வேணும். ஒரு அரச மரம் என்ன சொல்கிறாங்கன்னா 8லேருந்து 10 பேருக்கான ஆக்சிஜனை கொடுக்குறாங்க. ஒரு தனி மனிதனுக்கு ஒரு 10 பேருக்கான ஆக்சிஜன் ஒரு அரச மரம் கொடுக்க முடியுங்கிறாங்க. இன்றைக்கி உலகம் உங்களுக்கு தெரியும், புவி வெப்பமயமாதலில் மரங்கள் அழிச்சதுனால இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு புவி வெப்பத்தில் இருக்கிறோம். அதாவது ஒரு என்ன சொல்கிறோன்னா, இந்த புவி வெப்பத்தில் விளைவுகளில் நம்ம இருக்கிறோம். மழை பெய்யும் போது வெயில் அடிக்குது, இல்லை வெயில் இருக்கிற நேரத்தில் மழை பெய்யுது, கோடையில் மழை பெய்யுது. கோடை பார்த்திங்கன்னா எக்ஸ்டன் ஆகுது, ஜூன் ஜூலை வரலையும் போகுது. அறுவடை நேரத்தில் மழை வருது, நடவு நேரத்தில் மழை வருது. எப்போ தேவையோ அப்போ பெய்ய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் மரங்கள் இல்லாது தான். அதில் அரச மரம் கிராமம் நம்முடைய பார்த்திங்கன்னா நம்முடைய எல்லாமே நாட்டாம பஞ்சாயத்து வரல அங்கே தான் நடந்துச்சு, அந்த அரச மரத்தடியில் தான். ஏன்னா அந்த ஒரு ஆரோக்கியமான காற்றை சுவாசித்து அந்த மரத்து நிழலில் உட்காந்து நம்ம எல்லாமே செஞ்சோம். அதை திரும்ப மீட்டுருவாக்கணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம ஒரு கிராமம் ஒரு அரச மரம்னு ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நொய்யல் ட்ரஸ்ட்டு பேருதவி பண்ணியிருக்காங்க. ஐயா பேரூர் ஆதீன அவங்க தொடர்ந்து நொய்யல் ட்ரஸ்ட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த நொய்யலாரை மீட்டெடுக்கிறதுல அவங்க தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா காவேரி கூக்குரலும் நொய்யலார் ட்ரஸ்ட்டும் இணைஞ்சு அடுத்த 5-6 வருஷத்தில் 2 கோடி மரங்கள் நடணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி விவசாயிகள் இயங்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டமாக கிராமமாக பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஒரு அரச மரத்தை நடணும்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்தோன்னா ஐயா இதுக்கு ஆதரவு தெரிவித்து இதை தமிழகம் முழுக்கமே எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க. முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயும் கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயும் 2000 கிராமங்களில் இந்த அரச மரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கிறோம். இதை நீங்கள் பத்திரிகையாளர் அனைவருமே இதை இந்த அரச மரத்தை பற்றி இதோட தகவல்களை நல்லா பரப்பி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா கிராமங்கள்லையும் பார்த்திங்கன்னா அரச மரத்தை நடுறதுக்கு நீங்களாம் உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ஐயா அவங்க பேரூர் ஆதீனம் ஐயா மேலும் விளக்கமாக சொல்லுவாங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாமுடையான் குருவாகி ஈங்கமதல்லல் அறுத்தான் என்றுந்தி பெற அவன்தாள் தொழுவாம் என்றுந்தி பெற. மிகச்சிறப்பான முறையிலே மக்களிடத்திலே சிறந்த செய்திகளை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய கோவை பத்திரிகையாளர்கள் சங்கத்தை சார்ந்த அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும்
நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய காவிரி கூக்குரனுடைய தமிழ்மாறன் ஐயா அவர்களே, கட்டுமான அமைப்பினுடைய ராமநாதன் அவர்களே, நொய்யலார் அறக்கட்டளையினுடைய ஆர்சாமி அண்ணா அவர்களே மற்றும் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்மாறன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அரசமரம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்தது. அவர்கள் சொன்னார்கள், உடல்நலத்திற்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய வகையிலே இருப்பது அரசமரம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்று மகப்பேறு என்பது நிறைய இடங்களிலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பழங்காலத்தில் அந்த அரச மரத்தை சுற்றி வந்தோம் என்று சொன்னால் அதில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சில வேதியியல் பொருட்களும் அந்த காற்றுகளும் அவர்களுக்கு கருப்பையை தூய்மை செய்து நல்ல குழந்தை செல்வத்தை பெறுவதற்கு துணையாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய உடல்நலத்திற்கும் அந்த அரச மரம் பெரிதும் துணை புரிகின்றது. கோயில்களிலே வேள்விகள் செய்வதற்கு முக்கியமான வேள்வி குச்சியிலே பயன்படுத்தக்கூடியது இந்த அரசமர குச்சி. அந்த அளவுக்கு மருத்துவ சிறப்பு வாய்ந்தது. அத்தகைய அரச மரக்கன்றுகள் இப்பொழுது அருகி வருகின்றன. அவர்கள் சொன்னதைப் போல பல வகையிலே வெட்டப்பட்டு விட்டன. அதை மீண்டும் கொண்டு வரக்கூடிய வகையிலே நம்முடைய கைலை குருமணி பேரூர் ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானங்கள், திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருடைய 100ஆண்டு விழா நடைபெறுகின்றது. அந்த 100ஆண்டு விழாவை பல்வேறு வகையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். திக்கெல்லாம் திருவாசகம் என்கின்ற அடிப்படையிலே அவருடைய 100க்கும் மேற்பட்ட திருவாசகங்கள் பல ஊர்களிலே நடைபெறுகின்றன. திருக்கோயில் திருப்பணிகளை எடுத்து அதன் மூலமாக செய்து வருகின்றோம். அதேபோல் 100க்கும் மேற்பட்ட திருவாசக முற்றோதல் என்பதையும் 12 திருமுறை முற்றோதல் என்பதையும் கொண்டு சேர்த்து வருகின்றோம். அந்த வகையிலே நம்முடைய ஈசா மையத்தினுடைய நம்முடைய வள்ளுவன் அவர்களை தொடர்பு கொண்டபோது அவர்களும் நம்முடைய நொய்யலார் அறக்கட்டளை அஜித் சுவாமிகள் அவர்கள் அனைவரும் கலந்து பேசி இந்த அரச மரத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். அரச மரத்தை கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு மரத்தை அங்கே கொண்டு போய் நடுவது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் குறித்த உலக சுகாதார நிறுவனம் குறித்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன என்று சொன்னால், எங்கெல்லாம் மரங்கள் நடப்படுகின்றனவோ அவர்களுக்கெல்லாம் ஒரு உதவி கிடைக்கின்றது. அங்கே இருந்து அவர்கள் நிதிகளை நமக்கு வழங்குகின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த அரச மரம் நடுவதும் 2 கோடிக்கு மேற்பட்ட மரங்களை நடுவதும், வெறுமனே நடுவது மட்டுமல்ல, நடக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த நிறுவனம் நமக்கு பொருளாதார அடிப்படையிலே உதவியும் செய்கின்றது. அப்படி உதவி செய்யக்கூடிய வகையிலே இந்த மரங்கள் நடப்படுகின்றன. கிராமங்கள் தோறும் அரச மரத்தை நடுவது என்பது அங்கே இறைவனுக்காக இருக்கக்கூடிய வகையில் இருப்பது மட்டுமல்ல, அரச மரம் மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தை அங்கே நடுவதன் மூலமாக மீண்டும் நம்முடைய பண்பாட்டை வளப்படுத்துவது என்கின்ற அடிப்படையிலே அந்த மரம் நடப்படுகின்றது. ஒவ்வொரு ஊரிலேயும் அது நடுவதோடு மட்டுமல்ல, அதை பராமரிப்பதற்கு ஒரு குழு. அந்த குழுவினுடைய நோக்கம் அந்த ஊரிலே நிறைய மரங்களை வைப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொள்வது, பல்வேறு வகையாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றை எல்லாம் தவிர்ப்பது, அந்த மக்களை நல்ல சுகாதார நிலையிலே கொண்டு சேர்ப்பது, அவர்களிடத்திலே ஒரு ஒற்றுமையை, நம்முடைய பண்பாடு சமுதாயம் போன்றிருக்கக்கூடிய ஒற்றுமைகளை வளர்த்தக்கூடிய வகையிலே அந்த இளைஞர்களை ஊக்குவிப்பது, குழந்தைகளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய நல்ல அறநெறி செய்திகளை சொல்லுவது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அளவில் அரசமரம் எப்படி பெரிய அளவில் விருந்து கிளைகளை வைத்திருக்கின்றதோ அதுபோல இது பல்வேறு வகையான கிளைகளை உருவாக்கி மகளிர் மேம்பாடு, இளைஞர் மேம்பாடு, கிராமப்புற விளையாட்டுகளை வளப்படுத்துவது, இதுபோன்று இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய இந்த அரசமரம், ஒரு கிராமத்திற்கு ஒரு அரசமரம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கு எங்களுக்கு பெரிய அளவில் ஈசா மையம், நொய்யலார் அறக்கட்டளையும் முன்வந்திருக்கின்றன. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். கோவை மாவட்ட அளவில் நம்முடைய கட்டுமான அமைப்பினை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய அன்பர்கள் ஏற்கனவே அவர்கள் வந்து சந்தித்து 1000 கன்றுகளை நம்முடைய பேரூர் ஆதீனத்தில் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் பராமரித்திருக்கின்றோம். இத்தகைய ஒரு நல்ல நிகழ்வை ஒரு பெரிய விழாவாக அமைத்து நாம் ஒரு தொடக்க விழாவை நடத்தலாம் என்கின்ற அடிப்படையில் பேரூர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரி முத்தமிழ் அரங்கத்திலே நாளை, அதாவது 2025 மார்ச் 20ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்க விழா நடத்தப்பட இருக்கின்றது. இந்த தொடக்க விழாவிலே சிரவை ஆதீனம்,
4வது குருமகா சன்னிதானங்கள் சீர்வரிசீர் ராமானந்த குமரகுருவர் அடிகளார் அவர்கள் வந்து அருளாசி வழங்கி தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். அதே நிகழ்விலே நிறைய அமைப்புகள், நம்முடைய திரைத்துறையைச் சார்ந்தவர்கள், பொதுத்துறையைச் சார்ந்தவர்கள், சிறுதுளி அமைப்பினுடைய வனிதாமோகன் போன்றவர்கள், இவர்கள் அனைவரும் வந்து நமக்கு அங்கே இந்த நிகழ்ச்சியை நமக்கு நல்ல முறையில் நடத்தித்தர இருக்கின்றார்கள். அத்தகைய நல்ல நிகழ்வுகளே அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்வதோடு மட்டுமல்ல, அவரவருடைய ஊரிலே இந்த மரங்களை நட்டு அது கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியையும் நமக்கு செய்ய வேண்டும். திரைப்பட நடிகர் பாராட்டுதலுக்குரிய திருமிகு படவா கோபி அவர்கள், அதேபோல் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் பாராட்டுதலுக்குரிய சொல்லையர் உழவர் கு செல்லமுத்து அவர்கள், இப்பொழுது நமக்கு இங்கே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய பேரன்பிற்குரிய காவிரி கூக்குரலுடைய காவிரி கூக்குரலுடைய அமைப்பாளர் திருமிகு தமிழ்மாறன் அவர்கள், அதேபோல் சிறுதுளை அமைப்பினுடைய அரங்காவலர் வனிதாமோகன் அவர்கள், நம்முடைய கோவை கட்டிட கட்டுமானம் மற்றும் ஒப்பந்ததாரர் அமைப்பினுடைய தலைவர் ராமநாதன் அவர்கள், அதேபோல் நொய்யலார் அறக்கட்டளையினுடைய அரங்காவலராக இருக்கக்கூடிய ஆர்ச்சாமி அவர்கள், ஒசூர் புவியின் நண்பர்கள் அமைப்பினுடைய திருமிகு லட்சுமணன் அவர்கள் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் பலரும் வந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஊரிலே இருந்தும் இளைஞர்களும் மகளிரும் வந்து கலந்து அந்த அரசங்கன்றை பெற்று செல்லுகின்றார்கள். அதை கொண்டு போய் அவர்களுடைய ஊரிலே நடுவது மட்டுமல்ல, நட்ட பின்னர் அவர்களோடு தொடர்ந்து ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு தொடர்புகள் இருக்கும். அந்த தொடர்பின் மூலமாக நம்முடைய சமயம், பண்பாடு, சுற்றுச்சூழல், உடல்நலம் போன்றவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய வகையிலே இந்த பணிகளெல்லாம் அமைப்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவாக்க பணியாகவும் இருக்கும். அரச மரம் நடுவது மட்டுமல்ல, அதன் மூலமாக மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு மீட்டெடுப்பை நடத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் 24ஆம் குருமகா சன்னிதானங்கள் இவற்றிலே அளவிலாத ஈடுபாடு கொண்டவர்கள். நொய்யலாற்றை மீட்டெடுக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய மாசுகளை போக்க வேண்டும் என்பதற்காகவும், நிறைய மரங்களை நடுவதற்காகவும் அவர்கள் பெரிதும் குரல் கொடுத்தவர்கள். அவருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி இது நடைபெறுகின்றது. ஆகவே அன்பர்கள் அனைவரும் பெருந்திரளாக வந்து அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதோடு இந்த அரசு மரக்கன்றுகளை இங்கே கோவை மாவட்ட அளவிலே 1000 கன்றுகள், முதற்கட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்ட அளவிலே 1000 கன்றுகள் என்று சொல்லக்கூடிய 2000 கன்றுகள் முதலிலே நடப்படுகின்றன. இதே திட்டம் ஒவ்வொரு மாவட்டமாக கொண்டு சேர்க்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதுபோல் நடக்கின்ற போது அவர்கள் சொன்னதைப் போல புயலாலேயோ, இயற்கை சீற்றத்தினாலேயோ, வறட்சியினாலேயோ மரங்கள் அழிந்துபட்டு இருந்தால் மீண்டும் அந்த ஊரிலே அந்த அரச மரம் இருக்கும். அரச மரம் இருந்தால் ஆரோக்கியமும் அங்கே அன்பர்களுடைய ஒருங்கிணைப்பும் ஒற்றுமையும் இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நல்ல நிகழ்விலே அன்பர்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.